Hey guys, welcome to my channel. This is Mohan. நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 20ஸ்ல பண்ற மிஸ்டேக்ஸை பத்தி தான் பார்க்க போறோம். நான் சொல்ல போறது மோட்டிவேஷன் ஸ்டோரியோ இல்ல கதையோ கிடையாது. உண்மை. இந்த விஷயங்கள்லாம் நம்ம தவிர்த்தோம்னா நம்மளோட 32 வயசுல நம்ம நிம்மதியா இருப்போம். அதை பத்தி தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து பிஸியா இருக்கிறது. பிஸியா இருக்கிறது வந்து ப்ரொடக்டிவா இருக்கிறது அப்படின்னு நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க. நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க. பிஸியா இருக்கிறது ப்ரொடக்டிவா இருக்கிறது கிடையாது. அன்டில் அதை வந்து நம்ம அவுட்கம்மா எடுக்கிற வரைக்கும். நம்ம வந்து ஒரு நாளைக்கு இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணலாம், வாட்ஸ்அப் யூஸ் பண்ணலாம், ஃபேஸ்புக் யூஸ் பண்ணலாம், என்ன வேணாலும் பண்ணிட்டு இருக்கலாம். பட் இயர்ஸ்க்கு அப்புறம் தான் தெரியும் நம்ம பிஸியா இல்லை, டைமை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்டிவிட்டிக்கு வேல்யூ இல்லைன்னா அது ரிசல்ட்ஸ் கிடையாது. உங்களுக்கு 8 ஹவர்ஸ் ஒர்க் இருக்கலாம், பட் 1 ஹவர் ரைட் ஒர்க் பண்ணணும். இதுதான் ப்ரொடக்டிவ். நெக்ஸ்ட் வந்து ராங் ஃப்ரெண்ட்ஸ். ராங் ஃப்ரெண்ட்ஸை நம்ம சூஸ் பண்றது நம்மளோட பாதி காலகட்டத்தையே அழிச்சிருவாங்க. பாதி நாள் மட்டும் இல்ல, பாதி வருஷங்களே அழிஞ்சிரும். அதுக்கு ஒரு செகண்ட் வந்து ராங் ஃப்ரெண்ட்ஸ் வேஸ்ட் யுவர் லைஃப்னு சொல்லலாம். 20ஸ்ல எங்க வீட்டில் இருக்கிறது ஆஃபீஸ்ல இருக்கிறது ராங் ஃப்ரெண்ட்ஸ் வேஸ்ட் யுவர் இயர்ஸ்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்னன்னா, நம்ம டெய்லி மீட் பண்றவங்க, நம்ம வீட்டில் பார்க்குறவங்க, நம்ம காலேஜில் பார்த்தவங்க, இல்லை ஒர்க் பண்ற இடத்துல பார்க்குறவங்க, இவங்க தான் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். நமக்கு லேட்டராக ப்ராப்ளம் வரும்போது யாரெல்லாம் சப்போர்ட் பண்ணாங்களோ அவங்க தான் நமக்கு ஃப்ரெண்ட்ஸு. நம்ம வந்து சும்மா பேருக்கு ஒரு 1000 1500 கான்டாக்ட்ஸ் வச்சிருப்போம். ஆனா அந்த எந்த கான்டாக்டுமே நமக்கு ஒரு யூஸ் ஆகாது. அது மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நமக்கு வந்து 20 இயர்ஸ் வரைக்கும் நம்மளை வேஸ்டா தான் வச்சிருந்துருப்பாங்க. நல்ல ஹேபிட்ஸ் இருந்தா கூட ராங் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளை டிமோட்டிவேட் பண்ணி விட்டு நம்மளை முன்னேறவே விட மாட்டாங்க. ஏய் பாத்தியா மச்சான், இவன் மட்டும் பண்றான், நம்மளெல்லாம் சும்மா உட்காந்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை ட்ரிகர் பண்ணி எந்த ஒரு விஷயத்தையும் நம்மளை பண்ண விட மாட்டாங்க. 1000 நண்பர்கள் இருக்கிறத விட 2 நண்பர்கள் உண்மையா இருக்கிறவங்க, நம்ம நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க இருந்தா போதும். தேர்டு வந்து நைஸ்னஸ். நைஸ்னஸ்னா ரொம்ப நல்லவங்க அப்படி அப்படின்றது கிடையாது. ரொம்ப பொலைட்டா, ரொம்ப நைஸா எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ண போறோம், எல்லாரும் என்ன நல்ல பையன் சொல்லணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அது உங்களோட முட்டாள்தனம் தான். யாருமே நம்மளை நல்லவங்கன்னு சொல்ல மாட்டாங்க. நம்ம முன்னாடி நல்லவங்கன்னு சொல்லிட்டு நம்ம பின்னாடி வந்து நம்மளை பத்தி பேசதான் செய்வாங்க. அவங்களுக்கு ஏதாவது ஒரு உதவி பண்றீங்க அப்படின்னா அவங்களுக்கு நீங்க நல்லவங்களா இருக்கீங்க. உதவி பண்ணல அப்படின்னா கெட்டவங்களா இருக்கீங்க. நம்ம பண்ணாத தப்புக்கு சாரி சொல்றதா இருக்கட்டும், நமக்கு பண்ண பிடிக்காத விஷயத்த மற்றவங்களுக்காக பண்றதா இருக்கட்டும், லேட்டரா தான் நமக்கு தெரியும் இது ரெஸ்பெக்ட். லேட்டரா தான் நமக்கு தெரியும் இது ரெஸ்பெக்ட் கிடையாது, பவுண்டரிஸ் கிடையாது. நம்ம வந்து நம்ம அதை ரொம்ப தலைகுறைவா எடுத்துட்டு போயிருக்கோம் அப்படின்ட்டு. ஒவ்வொரு கைண்ட்னஸும் கிடையவே கிடையாது. அடுத்து நம்ம 20s ஏஜ்ல நம்ம எல்லாரும் ஃபேஸ் பண்ற மிகப்பெரிய பிரச்சனை லவ். 20ஸ்ல லவ் பண்ணி மிஸ்டேக் பண்ணி சொல்லணும்னா எமோஷன்ஸ் எமோஷனல் டிசிஷன் எடுக்கப்போம். லாங் டேர்ம் பெயின் வரும். அந்த காதலை பத்தி நம்ம நினைச்சு ரொம்ப நாள் கஷ்டப்படுவோம். ராங் பர்சனை லவ் பண்ணிட்டோம் அப்படின்னா ராங் பர்சனை லவ் பண்ணிட்டோம்னா காசு, பணம், டைம் எல்லாமே வேஸ்ட் தான். நம்மளை கம்ஃபர்டபுளா இல்லைன்னா நமக்கு அந்த காதல் உறுத்திக்கிட்டே இருக்கும். நம்ம காதல் காதல் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கலாம், பட் நமக்கான வேல்யூஸ் தான் முக்கியம். நம்மளை காதலிக்கிறவங்க நமக்கான வேல்யூவை தராங்களா அப்படின்றதுதான் நமக்கு முக்கியம். நல்ல கம்யூனிகேஷன், நமக்கான ரெஸ்பெக்ட் பப்ளிக் பிளேஸ்ல தரதா இருக்கட்டும், நம்மளை பொது இடத்துல வச்சு அசிங்கப்படுத்துறது, கிண்டல் பண்றது, இதெல்லாம் வந்து நல்ல ஒரு காதலுக்கான அறிகுறியே கிடையாது. நெக்ஸ்ட் வந்து மணி நாலேஜ் இல்லைன்னா நம்ம லைஃப் ரொம்ப கஷ்டம். ஃபார் எக்ஸாம்பிள் சேலரி வருது, கொஞ்சம் சேவ் பண்ணிக்கலாம், பாக்கி எக்ஸ்பென்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றதான் நம்ம லைஃப் பிளான் பண்ணணும். இல்லைன்னா இஎம்ஐ நம்ம 20s லைஃப்லேயே ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஐஃபோன் வச்சிருப்பாங்க, நம்ம ரிலேட்டிவ்ஸ் ஐஃபோனு இல்லைன்னா காஸ்ட்லியான மொபைல்ஸ் வச்சிருப்பாங்க. அதை பார்த்து நம்ம காஸ்ட்லியான மொபைல் நமக்கு தேவையப்படாது, இருந்தாலும் அவங்க வச்சிருக்காங்க, பந்தாக்காக வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் பந்தாக்காக அதை வாங்குவோம். அதை வாங்கி யூஸ் பண்ணி தேவையில்லாம யூஸ் பண்ணிட்டு இருப்போம். பட் அதனால நமக்கு எந்த ஒரு ப்ராஃபிட்டுமே கிடையாது.
நம்ம அதுல லாஸ் பண்றது டேக்ஸு, எமர்ஜென்சி ஃபண்டு, இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்டு இது எல்லாத்தையும் தான் அதுல கொண்ட கொட்டிக்கிட்டு இருக்கோம். பணத்தை சும்மாவே வச்சிருக்கிறது எதுலயும் இன்வெஸ்ட் பண்ணாம சும்மாவே வச்சிருக்கோம்னா வருஷத்தோட இன்ஃப்ளேஷன் ரேட்ல நம்மளோட காசு ரேட்டு கம்மியாகிக்கிட்டே தான் வரும். அது எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் ஆகாது. காசை நம்ம இக்னோர் பண்ணோம்னா காசு நம்மளை இக்னோர் பண்ணிடுவோம். நம்மளோட 30, 32 வயசுலலாம் நம்ம ரொம்ப கஷ்டப்படுவோம். பணம் இதெல்லாம் இல்லாம பேசிக் மியூச்சுவல் ஃபண்டு இல்லை எமர்ஜென்சி ஃபண்டு இதெல்லாம் வந்து போட்டு வச்சுக்கோங்க. இதுதான் நமக்கு நல்லது. சிக்ஸ்த் வந்து ஈகோ ட்ரஸ்ட் இஸ் மோர் தென் எனிமீஸ்னு சொல்லுவாங்க. டுவெண்ட்டிஸ்ல நம்ம என்ன பண்ணாலும் நான் பண்றதான் கரெக்டு, நீ என்ன பெரியாளா, நீ சொல்றதெல்லாம் நான் கேட்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். பட் நம்ம எப்போ நம்மளோட மிஸ்டேக்ஸை அக்செப்ட் பண்ண ஸ்டார்ட் பண்றோமோ அப்பதான் நமக்கான ஒரு மெச்சூரிட்டி கிடைக்கும். ஈகோவால நமக்கு எந்த ஒரு பயனும் கிடையாது. ஈகோனா இனிமே வாசல்ல இல்லை, நம்ம உள்ள இருக்கு. ஈகோ நமக்கு எந்த ஒரு யூஸ்ஃபுல்ல ஈகோ ஃப்ரீயாவே கிடைக்கும். ஆனா நம்ம நிறைய காஸ்ட்லியான ஒரு விஷயத்த இழந்துருவோம் ஈகோனால. ஸ்கில்ஸ் வெர்சஸ் டிகிரி. நம்ம ரீசெண்ட் டைம்ல ஸ்கில்ஸ் வெர்சஸ் டிகிரின்றது பெரிய இஷ்யூவாகவே போயிட்டு இருக்கு. இருந்தாலும் நான் சொல்றேன், டிகிரியை வச்சுட்டு எல்லாருமே டிகிரி கிடைச்சிரும், எல்லாருமே அதை வச்சு வேலை பார்க்கலாம். பட் நம்ம கொஞ்சமா ஸ்கில் டெவலப் பண்ணிக்கிட்டா மட்டும்தான் நம்ம மேல மேல போகலாம். இல்லைன்னா டிகிரியை வச்சுட்டு நம்ம கீழ் மட்டத்திலே தான் இருக்கணும். ஸ்கில் இருக்கிறவன் நீ மேல போய்கிட்டே இருப்பான். நீங்க ஸ்கில் ரெஃபரன்ஸ்ல கூட மேல போகலாம். ஆனா பட் உங்களுக்கு கீழே இருக்கிற ஸ்கில்லா இருக்கான்னா உங்களை தூக்கி சாப்பிட்டு போயிட்டே இருப்பான். டிகிரி ஒரு டோர் ஓப்பன் பண்ண ஸ்கில் தான் சக்சஸ் ஆகுது பிடிச்சுன்னு அர்த்தம். நம்ம இது எல்லாம் பண்றதுக்கு நம்ம எட்டாவது ஒன்று வந்து ஹெல்த். ஹெல்த்தை நல்லா பார்த்துக்கிறது. ஹெல்த்தை நல்லா பார்த்துக்கிட்டா மட்டும்தான் இதுக்கு முன்னாடி சொன்ன எல்லாத்தையுமே நம்ம நல்லா பார்த்துக்க முடியும். ஹெல்த்னா நைட்டு லேட் நைட்டுக்கு மேலே ஜங்க் ஃபுட் சாப்பிட்றது, எக்ஸசைஸ் பண்ணாமல் சுற்றுறது, டுவெண்ட்டிஸ்ல பாடியை எப்படி இருந்தாலும் கண் முடித்தனமா விட்டுட்டு 30 வயசுல பில்லு கட்டுற மாதிரி ஆயிரும். ஹெல்த்துக்கு ஹெல்த்தை லேட்டர்னு சொல்லிட்டீங்கன்னா லேட்டர் ஹெல்த்தை லேட்டரெல்லாம் பார்க்க முடியாது. ஒன்ஸ் உங்கள் பாடி டேமேஜ் ஆயிடுச்சு, ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் வேலைன்னா காலி தான். பாடியை ஓட விடுங்க, வார்ம் பண்ணிக்கிட்டே இருக்கும். பீப்புள் வேர்ட்ஸ் லைக் ஆக்ஷன் டோன். அப்போனா நம்ம கற்பனையா எப்போதுமே பொய்யானாதான் ஆக்ஷன்லாம். டுவெண்ட்டிஸ்ல எல்லாரும் டுவெண்ட்டிஸ்ல நம்ம எல்லாரையும் நம்புவோம். நம்ம அவங்க சொல்ற ப்ராமிசஸ், பிளான்ஸு, அட்வைஸை நம்ம கேட்க போறதில்ல. பிளான்ஸு, ப்ராமிசஸ் எல்லாம் நம்புவோம். எல்லாம் கேட்க ரொம்ப நல்லா இருக்கும். பட் லேட்டரா தான் நமக்கு தெரியும் கன்சிஸ்டன்சி இஸ் த கீன்னு சொல்லிட்டு. நம்ம என்ன பிளான் பண்ணாலும் என்ன நடந்தாலும் கன்சிஸ்டன்சியா இருந்தா மட்டும்தான் நம்ம அதை அச்சீவ் பண்ண முடியும். நம்ம சொல்றத காப்பாத்துறாங்க, சொன்ன மாதிரியே அவங்க பண்றாங்க, டிசிப்ளினா இருக்காங்கன்னா அவங்க ரொம்ப ரேர் பீஸ். ரேர் பீஸ் செட்டியாரே விட்டுறாத அப்படின்ற மாதிரி தான். நெக்ஸ்ட் யுவர் ஜாப் ஒன்ட் லவ் யூ பேக். நம்ம என்னதான் கஷ்டப்பட்டாலும் என்னதான் ஹார்ட் ஒர்க் பண்ணாலும் கம்பெனி நமக்கு பாவம் பார்க்காது. நம்ம குடும்ப கஷ்டத்தை நினைச்சு பார்த்து நம்ம உழைச்சு போட்ட வரைக்கும் உழைச்சு போட்டலாம் கம்பெனிக்காக. பட் கம்பெனி நம்ம என்னைக்கு உண்மையா இருக்காது. டுவெண்ட்டிஸ்ல நம்ம 20களில் கம்பெனி தான் ஃபேமிலி. நம்ம கூட வேலை பார்க்குற எல்லாரையும் அண்ணனா, தம்பியா, அக்காவா, தங்கச்சியா பார்க்கலாம். பட் ஓவர் டைம் ஸ்ட்ரெஸ்ஸு, ப்ரெஷர் இதெல்லாம் அக்செப்ட் பண்ணுவோம். பிகாஸ் லாயல்ட்டி. நம்ம கம்பெனிக்கு லாயலாக இருக்கணும்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் நம்ம தலையில தூக்கி போட்டுக்கிடுவோம். ரிசல்ட் இருந்தால் வேல்யூ இருக்கும், இல்லைன்னா ரீப்ளேஸ்மெண்ட்டு நம்ம தூக்கி போட்டு போயிட்டே இருப்பாங்க. டூ யுவர் பெஸ்ட் பட் டோன்ட் அட்டாச் யுவர் ஐடென்டிட்டி. நம்ம கடைசி கட்டத்துக்கு வந்துட்ட நண்பர்களே. இப்போ டுவெண்ட்டிஸ்ல பண்ற எல்லா மிஸ்டேக்கும் நம்ம 30ல 30s ஏஜஸ்ல வந்து நம்ம கண்டிப்பா அதற்கான பயன் கட்டுவோம். நம்ம அப்போ பண்ண தப்பு எல்லாத்துக்கும்
இப்போ பரிகாரம் பரிகாரம் எதுவுமே பண்ண முடியாது. பரிகாரன்றது ஒண்ணு கிடையாது 30 ஏஜ்ல. அப்படி பண்றாங்கனாலும் நம்ம ரொம்ப கஷ்டப்படுவோம். 30ஸ்ல பண்ற மாரி தான். நான் உங்களுக்கு இதெல்லாம் சொல்லியிருந்தது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சுன்னா, மறக்காம லைக், சப்ஸ்கிரைப், கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அடுத்து என்ன டாபிக் இன்ட்ரெஸ்டிங்கா பேசலாம் அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. தேங்க் யூ கைஸ். சப்போர்ட் பண்ணுங்க.